இந்த 3 விஷஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமாமா, ப்ளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன். இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க, உங்க கோபம் கொஞ்சம் தனியட்டுமேன்னு தான் அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? சரி, வளம்ப ஆரம்பிச்சிடாது. ஏற்கனவே தரித்திரம், இந்த ரேஸ்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உன்கிட்ட பழகினத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்ட்டேன். அதான் ரேக்கு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலே அக்கறை காட்டுங்க அத்தான். என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் அரட்டை சிநேகிதிகிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலத்திய பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவ ரொம்ப நல்லவ. கள்ளம் கபடி இல்லாம கொஞ்சம் படபடன்னு பேசுவா. நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் கலா. குட் மார்னிங். ஏன் சார் நீங்க இந்த பால், காய்கறி, தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்கிட்ட வாங்குறோம், காய்கறிக்காரங்கிட்ட வாங்குறோம். இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்கிட்ட வாங்குறோம். நாங்களும் அங்கேயே வாங்குறோம். குட் மார்னிங் மாமா. வாடா ஓசி பயல, எங்க வந்த? ஏக்கா உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்லடா கண்ணு. சரி சௌக்கியமா? யார் கலா அந்த பையன்? இதுக்கு முன்னால இவங்க அக்காவும் இவனும் இந்த போஸ்டர்ல தான் குடியிருந்தாங்க. அப்படி வருவான் போவான். ஆமா, வந்து அக்கா சௌக்கியமாம்பா, ஒரு கப் காபி கிடைக்கும், மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும். இப்படி ஓசியிலேயே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா கதவா கரப்ப. எங்க பால மாமா இருக்காரு, ரொம்ப நல்லவர். யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார், மொரடர். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே தார பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கெட்டிக்கார பையன். உன்னை இந்த வீட்டுல இருக்கிறப்ப எங்க சண்டை எல்லாம் இவன் தான் சமாதானம் பண்ணுவான். முயற்சி செய்வேன், இடையில நான் தான் அடி வாங்குவேன். அது போட்டும். ஏக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன்? இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல, நீ போறோம். நான் எனக்காக கேட்கல, உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன். ஏண்டா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபன்? பக்கத்து வீட்டுல கேட்டு சொல்லணும். போடா இடியட். கிளம்பு கிளம்பு, நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் இருங்க, நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கே புறப்படணும், மறந்துடாத. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாட்டியக்காரி தானே? என்ன பிரபு கோச்சுட்ட? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டு தான் சொல்லு, திருத்திக்கிறேன். ஆமா, 2 நாளா நீங்க ஏன் வரல? அத கேக்குறியா? கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. இந்த வீட்டை பார்க்க வந்தவங்களா இந்த அழகான வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லையே, நம்மளை பத்தி கூட 4 பேர் விசாரிக்கிறாங்களே. சொல்ல வரேன்டானே, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் டான்ஸ் பாத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு பய தூங்குறியே, ஜல் 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 ஒரே சலங்க சத்தம் தானா. அப்படியா? நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 2 நாளாச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வழக்கமா கொடுப்பிய ஜூஸ். யூ நாட்டி பாய். கலா, அம்மா கலா. வாங்க மாமா. எப்ப ஊர்ல வந்தீங்க? இப்பதாமா வர்றேன். சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன் மாமா. மேனேஜர், மருமக ஸ்தானத்துல ஒரு இருக்கான்னு சொல்லுவேனே, இவதான் எங்க அந்த உதவாக்கிற பைய பாலு ஒழுங்கா இருக்கானா இல்ல பழையபடி? இப்ப இவ்வளவோ பரவாயில்ல மாமா. கான்ட்ராக்ட் தொழிலையும் நல்ல திறமை இருக்கு. என்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றியா? ஏமா அப்படி புருஷனுக்கு செப்ப கட்டு கட்டுற? இவன் கான்ட்ராக்டும் பெரியது, எனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் கடனுக்கு கட்டின பணம் எவ்வளவுன்னு மேனேஜர் கேட்டா தெரியும். சொல்லியா மேனேஜர்? கணக்க பார்த்தா கஷ்டம் தான். ஏங்க உங்க ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே, அந்த வாரிசு எங்க? நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்காத இருக்கிறதே நல்லதுயா. அயோக்கிய பையன். எனக்கு குழந்தை இல்லையே, என் தம்பி மகனாச்சு நான் ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். இவளை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் உருப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இதுவரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதுல விழலையா? நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா? நேரம் வர்றப்போ அவருடைய எதிர்காலமும் நல்லபடியா அமையலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான். பாவம், அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திருந்தலாம் இல்லையா? எல்லாம் இந்த பொண்ணுக்காதான் பாக்குறேன். இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான்? எவனாவது மிதிச்சுட்டு போறான். அம்மா கலா, ஒரு அவசர வேலையா இங்க வந்தேம்மா. அப்படியே அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும். மாமா, அவரும் சாயந்தரம் வந்துருவாரு. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா? இல்லம்மா, எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேனேஜர், அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் குடிய. வேண்டாம் மாமா, தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க. உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கமா. வேண்டாங்க, அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பல. அம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. ஒரு குறையும் வராது. மேனேஜர் இருக்க.
நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாசு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்ல நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்வோமா? என்ன செய்வோம்? தனித்தனியா வேலை தேடுவோம். நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன். நம்ம பையன் வேற கலைவாணி. கலைவாணி கம்பியா இருக்கிற சார். சார் யாரையோ ஏங்க பட்டுசாமின்னு ஒருத்தங்க இருந்தானே, இருக்கான அவன்? இருக்கா நாவா? நீ மரியாதை குறைச்சலா பேசிக்கிட்டு யார் யாச்சி? நீயா என் மவனா? என்னடா அடையாளமே தெரியல. அப்படிப்பா எங்க கையே இப்ப உருவனா வரும். ஏன் உள்ள வச்சிருந்த? என்னதே வச்சிருக்கேன். என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். வெளியில ஒரு போர்டு போட்டிருக்க, பட்டு பாகவதர்னு. நீயா? நான் இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவனும் இதே ரூம்ல தான் இருக்கிறான். அவன் பேரும் பட்டு. ஓஹோ, 2 பட்டா? அதான பார்த்தேன். நம்ம பயிலுக்காரு சங்கீதம் வர்றதாவது. ஆமா, இன்னொன்னு போட்டிருந்தானே சங்கீதம் மழைன்னு. மழையிலே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்கல இந்த காலத்துல பட்டம். எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா? என்னமோ மழை, நெருப்பு, புயல், காத்துனுச்சு. ஊர்ல எல்லாரும் சொல்லிக்குவாங்க. ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கா போட்டுண்டா. ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்தியே, ஏதாவது லாபங்கமா கிடைச்சதா? குர்ரா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா அந்த 25,000த்துல ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனில போட்டேன், இந்த ஐஸ் ஃபுட் கம்பெனில. இன்னொரு 10 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சி இல்லப்பா அதுல போட்டேன். மீதி 5 நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே, பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேன்னு ஒரு ஆசை. வாடா அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார்ந்தா நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்கார்றதுக்கு என்னடா வயசு? எனக்கு நல்லா இருக்கும், உட்கார்றா. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம். 25,000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு பித்தலாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இங்க இருக்கப்படாது. ஊருக்கு பிறப்படை முடிக்காது. எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன், ஐஸ் ஃப்ரூட்காரன், இஞ்சிக்காரன் எல்லாரையும் பார்த்து உங்க 25,000 ரூபாயை எப்படியாவது வசூல் பண்ணி கொண்டாந்துறப்பா. அப்படின்றியா? இப்போ உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க, இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்ல தான் போறேன். ஐயோ, பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத. பஸ்ஸுக்கு மேல படுத்து. ஏண்டா யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்மோட வரணும் சொல்றேன்ல. லாண்ட்ரிக்கு போட்டேன், வரல. அதுக்கு என்னன்ற? மைனர் மாதிரி பேண்ட்டும் ஸ்லாக்கும். கண் போட்டியா? ஏதோ போன ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டி வந்துச்சு, சுக்காதிச்சு போட்டுக்கினேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தன் போட்டா பிடிக்காத. சரி சரி, ஜெனரல் மேனேஜர் கூப்பிடாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. நீ எங்க இங்க வந்த? 2 பேரும் தனித்தனியா வேலை தேடி போனோமா. அப்புறம் நான் மார்த்தேன் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை காலி இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அங்கதான் போனேன். அவங்க தான் என்ன இங்க அனுப்பிச்சாங்க. பாருங்க, இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்காதா. அதனால இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. அப்படியா? வெரி குட் வெரி குட். நீ யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்து அப்படி தள்ளி போங்க. ஆமா ஆமா, தள்ளி உட்காரணும் இல்ல, தள்ளியே உட்கார்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்களா? எஸ் சார். நீங்க? எஸ் சார். நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன்.
அப்போ நீங்க 3 பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி உட்காருங்க. ஷட் அப். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். சாரி சார், சாரி சார். சரி சார். தட்ஸ் ஆல் ரைட். சிட் டவுன். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். சிட் டவுன். உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கோலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி தங்கராஜ். மிஸ்டர் ஏபிசிடி தங்கராஜ். சிட் டவுன். உங்க பேரு மேடம்? மாலதி. வாசுதேவன். ஏ சார், உங்க பேரு தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். அப்போ இந்த கம்பெனிக்கு 3 பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன். அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்கெல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர்தான் சார். யூ சிட் டவுன். யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா, கதா காலட்சேபம் நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஃபோன் கால் வருது. போன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இத பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன் கேக்குறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம், ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவுல நின்னு போன ஆபீஸ் வேலை? ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார். பொண்டாட்டியே வீட்டு விட்டு போன அப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ் சார்? என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். உட்காருங்க. மிஸ் மாலதி, அதே கேள்விய நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் ஃபோன் கால் தானா? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது. அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாஸ்பத்திரிக்கு அவரை மாத்திருங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை தொடப்பேன். விட்டு போன ஆபீஸ் வேலையை தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை? இருக்கட்டுமே, என் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன். நான் என் கடமையை முடிக்காம பாதி வேலையில போறதுனால ஒடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறி அவர் உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா வேண்டிக்க மாட்டீங்களா? என் கணவர் ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ? எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ. மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேக்குறேன். உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சிட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க லோ 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 அலையிட்டேன் சார். மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கே இந்த வேலையை கொடுக்குறேன். ஆர்டரை டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க. நீங்க போகலாம். Thank you very much சார். நோ மென்ஷன். என்னது, வேலையை கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் ஒய்ஃப் என் மேல கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிடுறான். ட்ரிங் 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 ஃபோன் கால், படபடபட ஒரே தலைவலி. அந்த சமயத்துல நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஷட் அப், ஐ சே கெட் அவுட். தேங்க் யூ சார். பொம்பளைங்களை பார்த்த உடனே வேலை கொடுக்குறீங்க பாருங்க, நல்ல பாலிசி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேன். மிஸ்டர் வாசு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன சார்? என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா, பிள்ளை. எனக்கு தெரியும். நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனில வேலை செய்யக்கூடாது. அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்திருக்கேன். காட் பிளஸ் யூ. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள். கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வேற கொண்டாடணுமா? வாங்க வாங்க வாங்க. என்னய்யா வேலை தேடி போறீங்க, என்ன ஆச்சு? நோ வேகன்சி, வேலை காலி இல்ல. அல்லிராணி, நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிலைமைய பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் ஐயா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி ஆடுற காலம். அவங்களுக்கு தான் இப்ப எதிர்காலமே. உங்களை மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க?
நல்லா சொல்றீங்கக்கா. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டுறாடா இந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேலையாவது கிடைக்குமா? பியூன் வேலை காலி இல்ல, ஹெட்மாஸ்டர் வேலை காலி இருக்கு. கிண்டலாடா. இந்த பாருங்க, அவங்க கிட்ட ஏன் சலிச்சுக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சேன்னு உங்களுக்கு பொறாமையா? ஆமா, அம்மா ஆபீஸுக்கு போவீங்க, நான் வீட்டுல உட்கார்ந்து சமைக்காதா? இன்டர்வியூல என்ன சொன்ன? கடமை தவற மாட்டேனியா? இப்பவே சம்பாத்து கூட்டிட்டு போறேன், தண்டவாளத்தையும் தலையை குடுக்குறேன். இருங்க, நீங்க தண்டவாளத்தில் தலையை கொடுக்கறதுக்கு சம்பத் எதுக்கு பாவம்? உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா? அப்ப பாக்குறேன் நீ கடமையை நிறைவேற்றியா இல்ல அலறி அடிச்சு என்ன பார்க்க வரையான்னு. அங்கிள், அங்கிள், என்ன என்ன? தண்டவாளம் வேணாம். அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும். முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு இப்பவே புறப்படுங்க. ஏய் ஏய், என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன, நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன். எனக்கு ஒண்ணு வேணும். மலதி மலதி, நீ வேலை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்தது? ப்ளீஸ் இத பாரு, அழாத. நான் இனிமே சலிச்சுக்கவே மாட்டேன். வாசு சார், அவ உன் பண்டாக்கி தானையா? ஏயா போய் செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ற மாதிரி இழுத்துனால அற முடியா? சார், அவ என்ன சார் தப்பு பண்ணா? சார், என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் ஏன் ஏன்? நான் ஆபீஸுக்கு போவேனா இல்ல சமையல கவனிப்பேனா? நான் இருக்கிற போது வீட்டு வேலையை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும்? இருந்தாலும் வாசு, உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது. மாலதி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. எனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியில, நீ உள்ள. அதுதான் நல்ல தாம்பத்தியம். நாம தான் நல்ல தம்பதிகள். மாலதி, சமையலும் கதவுக்கும் தர போடணும். என்ன கலா? கலா 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 கலா, நீ நல்ல நேரத்துக்கு கொண்ட. இந்த சாம்பார் எப்படி கலா செய்யறது? ஐயோ மாலதி, நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெகுளித்தனமா இருக்கிறீ. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாது. நாங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழறது? கலா, நீ சொல்லுமா, நான் எழுதிக்கிறேன். முதல்ல துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். இருங்க, துவரம் பருப்பை வேக வச்சுக்கணும். அப்புறமா புளியை கரைச்சு அதோட சேர்த்துக்கணும். ரெண்டுமா பொங்கி வந்ததும் அந்த மசாலா சாமான்ல இந்த மசாலா சாமான என்ன? ஐயோ ஐயோ, ஹோட்டல்ல மசாலா தோசைக்குள்ள வைப்பாங்க, அதுதான் எனக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க. அது கூட இல்ல, நான் விபர் மசாலா எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. குட் மார்னிங் பால மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா கையில? மாஜாக கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வரேன். ஏய், நல்ல சமயத்துல வந்தடா. இந்த தெரு முனைக்கு போய் ஒரு ரேஸ் புத்தகம் வாங்கிட்டு வா. குதிரை புத்தகமா? அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் அக்காலும். அக்கா கூட பிறந்தவளா உனக்கு? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த? நான் கொண்டு உங்க வீட்டுக்கு வரல, மாஜாக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். ஹாய் மாஜாக்கா. இருடா சம்பத். சார் சார், நான் ஆபீஸ் போறதுக்கு இன்னும் ரெடியாகவே இல்ல. ஆபீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். ஓசியில பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் போன்ல. அப்படியா? உங்க போன் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ வாடா சம்பத். ஏண்டா சம்பத், இந்த அவுத்திக்கீரை எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? கருமா கருமா, இது அவுத்திக்கீரை இல்ல, சிறுக்கீரை. ஓஹோ, சிறுக்கீரையா? என்ன யாரும் சத்தம் போடக்கூடாது, போகல. இந்த ஹால் 2 பேருக்கும் பொதுதானே? என்ன கேட்ட? கீரை கொண்டாட சம்பத். போன் எனக்கா இருக்குமோ? ஹலோ, ஹாய் ரமேஷ், how are you sweetie? வெளியூர் போனவா? நானும் வரமா? ஓய், கண்டிப்பா வரேன். என்ன யார் கேட்கறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே, புரியா? ஒட்டு கேட்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் சம்பத், உனக்கு என்ன இதெல்லாம்? என் தலைவிதி படி நடக்கட்டும், நீ ஏன்டா அடி வாங்குற? யார் என்ன பண்ணிட்டா? என் பிசினஸ் விஷயமா 1000 பேசுவேன், அதை கேட்க பொடியா யார்? ஏண்டா சம்பத், என்னடா இந்த சத்தம்? போன்ல ஏமா ஏதாவது வம்பு கிடைக்குமான்னு அலையிறியா? ஆமா சார், காலையில இருந்து பொழுதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேக்குறேன்? என்ன கேளு. பிரமீள்னு ஒருத்தி. ஓஹோ, வயசு என்னவோ? 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ? அவ வெளியூர் போக போறாளா, என்னையும் கூப்பிட்டுருக்கா, நானும் போக போறேன். இப்ப யார் என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப சப்புன்னு போச்சு சார். வம்பு கேட்ட மாதிரியே இல்ல, ஏதோ ரேடியோ விளம்பரம் கேட்ட மாதிரி இருந்தது இல்லடா. என்ன 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 பாயா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில அவதான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. ஆமா, ஏதோ சத்த கிட்ட இருந்துச்சு. அது வந்து
யாரோ பிரமீளாவா? வயசு 19. அவளை இவர் சீட்டின்னு தான் கூப்பிடுறாரா? அவ என்னமோ வெளியூர் போறானா, இவர் என்னமோ அவர் கூடவே போறாரா? ஏன் சார் திரும்பி வருவீங்கல்ல? அத பத்தி உனக்கு இல்லையா? சார் நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாமே நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். இந்த அம்மா இன்னும் அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க. சொல்லி வை. சார் சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்த வை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டம்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரவா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்க போகவும் முடியாது. நீங்க யாரும் கேட்க? தரித்திரத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்ல காலம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவளோட 2 எழுத்து கலா, அவ்வளவுதான். மற்றவங்க மறப்பாங்க, நான் நேர்மையா சொல்றேன். காரணம், நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படைன்னு சொன்னீங்களே அது சரி, ஆனா 2வது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளவு நல்லா கேக்குறேன். என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ சிநேகிதிக்காக வாதாட வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம் சார். உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு. பொண்டாட்டிக்கு பயந்த பையன். தரித்திரம். நீ கவலைப்படாதக்கா, நாங்களா இருக்கோம் உனக்கு. நான் இனிமே வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லைன்னு எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிட்டதுனால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி போய் அவர் வெளியே போகாத இருக்கிற வழியை பாரு. போடி பைத்தியக்காரி, நீ ஒண்ணு பயப்படாத. அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்துரு. நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்களும் பாத்துக்கிறோம். ஐயோ, எதுக்கும் கதவு சாத்தி வச்சுங்க. ஏண்டா சம்பத், யார் அந்த பிரமே? யார் பார்த்து அந்த